அஸ்ஸலாமு அலைக்கும். டயம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியினுடைய மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பள்ளியினுடைய முதல்வர்கள், துணை முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை நல்வாழ்த்துக்களையும், இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழ் ஒரு தொன்மையான மொழி என்ற தலைப்பின் கீழே நடைபெற்றிருக்கின்ற இனிய விழாவிற்கு வருகின்ற அனைவரையும் வருக வருக என வாழ்த்தியும் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். செந்தமிழே, செழுந்தமிழே, என்னுள் எழும் இனிய தமிழே, எம்மொழியே, உலக செம்மொழியே, உன்னை வாழ்த்தி துவங்குகிறேன் என் உரையை. அனைவருக்கும் மீண்டும் இனிய தமிழ் நல்வாழ்த்துக்கள். அல்ஹம்துலில்லாஹ், தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை எனக்கு முன்னால் பேசிய பள்ளியினுடைய முன்னாள் மாணவி, அன்பு மகள் டாக்டர் ஜெசிமா அமுல்ராஜ் PhD அவர்களுடைய அந்த தமிழ் உச்சரிப்பையும் தமிழ் புலமையையும் கண்டு நான் மகிழ்ந்தேன். மன்னிச்சுக்கம்மா. சமிகா மல்லிகாவினுடைய அந்த பேச்சுக்களை கண்டு நான் மிகவும் மகிழ்ந்தேன். அது மட்டுமில்லாமல் அவர்களுடைய PhD முனைவர் பட்டமானது கிரிட்டிக்கல் திங்கிங், விமர்சன சிந்தனை என்ற தலைப்பின் கீழே அவர்கள் எடுத்து அந்த ஆய்வு செய்து அந்த அறிக்கையை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நமது பள்ளியினுடைய மாணவிக்கு நீங்கள் அனைவரும் கரகோஷம் எழுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் நமது பெண்கள் எல்லாம் இப்போது பேசுவதற்கு வர தயங்கப்படக்கூடிய ஒரு நேரத்திலே விமர்சனம் சிந்தனை, விமர்சனம் செய்வது அது சிந்தனையாக மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்று அவர்கள் அதை எடுத்து ஆகையால் அவர்களை இந்த நேரத்தில் நான் பாராட்டி மகிழ்கிறேன். அதன் பிறகு நான் 2-3 மாணவிகள் உடைய அந்த கலை நிகழ்ச்சியை நான் கண்டேன். அதாவது திருவள்ளுவராக, ஐயன் திருவள்ளுவராக 2000 வருடங்களுக்கு முன்பாக உலக மக்கள் எவ்வாறு வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக 1330 திருக்குறளை எழுதிய வள்ளுவராக ஒரு மாணவி வந்து பேசியதை பார்த்தேன். அதன் பிறகு பாரதியாராக ஒரு மாணவி பேசியதை பார்த்தேன். நமக்கெல்லாம் அவருடைய கவிதையின் மூலமாக தேசப்பற்று ஊற்றியவர். அதன் பிறகு சீராப்புரம் தந்த உமறு புலவராக ஒரு மாணவி வந்து பேசினார்கள். ஆக தமிழ் இலக்கியத்திற்கும் தமிழுக்கும் தொண்டாற்றுகளை பற்றி அந்த மாணவிகளை பேச வைத்து அழகு பார்த்த ஆசிரியர் பெருமக்களை நான் பாராட்டி மகிழ்கின்றேன். ஆகையால் அவர்களுக்கு ஒரு கரகோஷம் எழுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் அன்பு மகள் சமியாக போல பல மாணவிகள் இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து வர வேண்டும்,
அவர்கள் உலக அளவிலே சிறப்பு பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இந்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து வழிநடத்தி இந்த பள்ளிக்கூடத்தை வெற்றி பள்ளிக்கூடமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு டயம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, அதாவது தமிழுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உள்ள தொடர்பு பற்றி தான் பேச சொல்லியிருக்கின்றார்கள். இருந்தாலும் தமிழ் ஒரு பழமையான மொழி. குறைந்தது 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய மொழி என்று சங்க இலக்கியங்கள் பறைசாட்டுகின்றன. மேலும் தொடர்ச்சியாக பேசப்படக்கூடிய மொழிகளிலே தொன்மையான மொழி தமிழ் என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. அது மட்டுமல்லாமல் உலகளாவிய அளவிலே தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவில் மட்டுமில்லை, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரிசியஸ், தென்னாப்பிரிக்கா, கனடா, ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி, டான்சானியா, கம்போடியா, இந்தோனேசியா போன்ற 48 நாடுகளுக்கு மேலாக தமிழ் மொழி பரவலாக பேசப்படுகின்றதை நாம் வரலாற்று ஆய்வுகள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் இந்த 48 நாடுகளிலும் தமிழ் சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. அந்த தமிழ் சங்கங்களே நானும் பேசிக்கின்றேன் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்கள் முன்னால் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் இலக்கியங்களிலே தமிழ் மட்டும் பேசப்படவில்லை, கணிதங்கள் பேசப்படுகின்றன, அறிவியல் பேசப்படுகின்றன, வரலாற்று சம்பவங்கள் பேசப்படுகின்றன. ஆக அறிவியல் மற்றும் இலக்கியத்தை இந்த தமிழ் நம்மளுக்கு சொல்லித் தருகின்றது. மேலும் அரசியல் அங்கீகாரம் மிக்க ஒரு தமிழ் மொழியாகும். இந்திய அரசால் மொழி அறிமுகமான முக்கிய வகுப்பு மொழி தமிழ் மொழியானது ஒரு முக்கிய வகுப்பு மொழி என்று இந்தியாவிலே அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய ஐநா சபை என்ன சொல்கிறது என்றால் இது ஒரு பழமையான மொழி என்று கூறுகிறது. ஆக அப்படிப்பட்ட சிறப்புகளுடைய தமிழ் ஒரு தொன்மையான மொழி என்ற இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆக இப்போது நான் எனக்கு கொடுத்த தலைப்புக்கு வருகின்றேன். தமிழ் மொழி வளர்ச்சியிலே இஸ்லாமியர்கள் பங்கு. இதை பார்ப்பதற்கு முன்னால் சங்க இலக்கியத்தை நாம் பார்த்தால் அங்கே 11 மேல்கணக்கு நூல் என்பார்கள். 8 தொகை, 10 பாட்டு. அதைத் தொடர்ந்து 11 கீழ்கணக்கு நூல் என்பார்கள். அதில்தான் திருக்குறள், நான்மணி கடிகை, இனிவை 40, களவழி 40, திரிகடுகம், ஆசாரக்கோவை, சிறுபஞ்சமூலம், முதுமொழி களஞ்சி என்று பல்வேறு நூல்கள் இருக்கின்றன. அதை தொடர்ந்து இஸ்லாமிய நூல்களும் இருக்கின்றன. இந்த இஸ்லாமிய இலக்கியங்கள் எல்லாம் 900ஆம் ஆண்டிலே 9ஆம் நூற்றாண்டிலே தக்கலை பீர் முகமது அப்பா எழுதிய திரு மெய்ஞான சார நூல், நாணமாலை வடம், அதுதான் தக்கலை பீர் முகமது எழுதியது. நாணரத்ன புறவஞ்சி, நாணமணி மாலை, நாண புகழ்ச்சி, நாணப்பால், நாணப்பூட்டு என்று நாணத்தை வழங்கக்கூடிய இலக்கியங்களை தக்கலை பீர் முகமது அப்பா அவர்கள் இந்த தமிழுக்கு தந்து இஸ்லாமியர்களுடைய பங்கிலே முன்னோடியாக இருக்கின்றார். அதைத் தொடர்ந்து 1111ஆம் நூற்றாண்டிலே பல்சந்த மாலை என்ற நூல் அறிமுகமாகிறது. அதன் பிறகு 14ஆம் நூற்றாண்டிலே யாக்கோப்பு சித்திர பாடல்கள் என்ற நூல் அறிமுகமாகிறது. அதைத் தொடர்ந்து 15ஆம் நூற்றாண்டிலே 1000 மசாலா, மிகுராச மாலை என்ற நூல் அறிமுகமாகிறது. அதைத் தொடர்ந்து 16ஆம் நூற்றாண்டிலே உமரு புலவர்கள் பாடிய சீராபுரண நூல் அது அறிமுகமாகின்றது. சீராபுரண நூல் என்பது கம்பர் எப்படி கம்பராமாயணத்தை அரங்கேற்றினாரோ
அதுபோல உமர் புலவர் அவர்கள் இந்த சீரா புராணத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து வெளியிட்ட ஒரு சம்பவம் தமிழர்களும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு மிகுந்த ஒரு தொடர்புக்கு உண்டான ஒரு நிகழ்ச்சி என்று வரலாற்றிலே கூறப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து 17ஆம் நூற்றாண்டிலே சின்ன சீரா என்ற ஒரு நூல், அதன் பிறகு 18ஆம் நூற்றாண்டிலே குத்துபு நாயகம், முஹைதீன் புராணம், திருமணி மாலை, புதுக்குசாம், தீர்விளக்கம், நவமணி மாலை என்று பல்வேறு தொகுப்புகளை நாம் தமிழுக்கு இஸ்லாமியர்களால் வழங்கியிருக்கின்றோம். அதுபோல 2000 நூற்றாண்டிலே சமீபத்திலே கவிஞர் மு. மேத்தா அவர்கள் நாயகம் ஒரு காவியம் என்ற தலைப்பிலே ஒரு காவியத்தை படைத்திருக்கின்றார். JSK மௌலானா என்பவர் தாகி பிரம்மம் என்ற ஒரு நூலையும் இஸ்லாமிய நூலை தமிழுக்கு தந்து பெருமை சேர்த்திருக்கின்றார். ஆக அப்படிப்பட்ட இஸ்லாமிய அறிஞர்களை கொண்ட தமிழகம் தமிழ் மொழிக்கு வளர்ச்சியை அடைவதற்கு பல்வேறு உதவிகளையும் அவருடைய அர்ப்பணிப்பை செய்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலே இஸ்லாமிய கவிஞன் காசிம் புலவர் அவர்கள் கூறிய ஒரு கவிதையை உங்கள் முன்னால் கூறுகின்றேன். செந்தமிழே என் உயிரே, நீயே என் மூச்சு, நீயே என் பேச்சு, உன்னிலே பிறந்தேன், உன்னிலே வளர்ந்தேன், உன்னோடுதான் என் வாழ்வும் முடியும், இன்றைக்கும் என்றைக்கும் உன் பெருமை நிலைத்து நிற்கும், இன்றைக்கும் இன்றைக்கும் தமிழின் பெருமை நிலைத்து நிற்கும் என்று காசிம் அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் ஈடுபாட்டுடன் தமிழ் மொழியினுடைய அந்த சிறப்புகளை பெற்றிருக்கின்றார், தமிழ் மொழியை நேசித்திருக்கின்றார், தமிழ் மொழியோடு வாழ்ந்திருக்கின்றார் என்பதை தான் இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன். ஒரு முறை நான் விமானத்திலே பயணம் செய்யும் பொழுது என் அருகே இருந்த ஒரு அறிஞர் கூறினார், நான் அந்த நேரத்திலே அமெரிக்காவுக்கு சென்று கொண்டிருந்தேன். அவர் என்னிடம் கூறினார், நீங்கள் ஒரு இஸ்லாமியராயிற்று, நீங்கள் எப்படி தமிழை நேசிக்கின்றீர்கள், தமிழ் மொழியை பேசுகின்றீர்கள் என்று கூறினார். அப்போது நான் அவரிடம் கூறினேன், இந்தியா எங்களது தேசம், இஸ்லாம் எங்களுடைய வழிபாடு, இனிய தமிழ் எங்களது மொழி என்று கூறினேன். அவர் மிகவும் சிரித்தார். ஏனென்றால் நாம் ஒரு இஸ்லாமியராக இருக்கின்றோம், இந்தியாவை நேசிக்கின்றோமா இல்லை நாம் தமிழை நேசிக்கின்றோமா என்ற சந்தேகம் அவருக்கு வந்தது. அந்த நேரத்தில் அவருக்கு கொடுத்த பதில்தான், இந்தியா எங்கள் தேசம், இஸ்லாம் எங்களுடைய வழிபாடு, இன்பத் தமிழ் எங்களது மொழி என்று தமிழ் மொழியுடைய சிறப்பை நான் கூறுகின்றேன். அப்படிப்பட்ட தொன்மையான தமிழ் மொழியுடைய இந்த விழாவிலே நிறைய பேசலாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறினார் கணியன் பூங்குன்றனார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார் திருமூலர். அதேதான் நமது திருக்குரான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சூரா குஜராத்தில் 49வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தில் நமக்கு கூறுகின்றது, உங்களை நாம் மனிதர்களே நிச்சயமாக உங்களை நான் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம், நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பல கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் உங்களை பிரித்தோம் என்று கூறுகிறது. ஆக யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அந்த அடிப்படையிலே திருக்குரான் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே அனைவரும் ஒரு தாய் பிள்ளை என்று உரத்து சத்தமிட்டு திருக்குறானிலே குறிக்கின்றது. அப்படிப்பட்ட மனிதர்களாக
நாம் பிறந்தோம், வாழ்ந்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமது வாழ்க்கைகளை நாம் இஸ்லாத்தை, திருக்குரானை படிக்க வேண்டும். திருக்குரானுடைய கருத்துக்களை நம் வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும். ஒரு இஸ்லாமியனாக இந்த உலகத்திற்கு நாம் அடையாளம் காட்ட வேண்டும். அதே நேரத்திலே இந்திய தேசம் எம் தேசம் என்று நாம் அதன் மீது நேசம் கொள்ள வேண்டும். அதைவிட நாம் பிறந்த தாய்மொழியான தமிழ் மொழியை நாம் நேசிக்க வேண்டும். தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணும் என்று கூறினார் பாரதி. அப்படிப்பட்ட தமிழ் மொழியை நாம் எல்லா இடத்திலும் ஆங்கில மற்ற நூல்கள் இல்லாமல் தமிழ் மொழியிலே பேச வேண்டும். சகோதரி கூறியது போல தன்னுடைய கையெழுத்து கூட தமிழ் மொழியிலே தான் போடுகிறான் என்று கூறினார்கள். நாமும் அதை பின்பற்ற வேண்டும். அதுதான் தமிழுக்கும் நாம் செய்யக்கூடிய ஒரு கடமையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து நாம் ஆரம்பத்திலே கூறியது எல்லாம் கடந்த கால சீராபுரத்தில் எழுதிய உமரப்புலவரை பற்றி பேசினோம். இப்பொழுது நாம் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு தொண்டாற்றிய இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அறிஞரை பற்றி பேசுவோம். அவர் யாருன்னா மணவை முஸ்தபா அவர்கள். மணவை முஸ்தபா அவர்களை பற்றி யாரெல்லாம் தெரிந்திருக்கிறார் என்று தெரியவில்லை. அவர் அறிவியல் தமிழின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அறிவியல் தலைவர், தந்தை. அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று இப்போது ஏஐ வந்திருக்கின்றனவா, செயற்கை நுண்ணறிவு. அந்த செயற்கை நுண்ணறிவு என்ற பெயரை சூட்டியவர் இவர்தான், மணவை முஸ்தபா என்பவர். அவர் தமிழுக்கு நிறைய சேவை செய்து கொண்டிருக்கின்றார். இல்லை, அவர் இப்போ அவங்க இறந்துட்டாங்க. அவருடைய பையன்தான் இப்போ அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த மணவை முஸ்தபா இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழுடன் அறிவியல் தமிழை 4ஆம் தமிழாக, இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழோடு அறிவியல் தமிழை 4ஆம் தமிழாக இணைக்க வேண்டும் என்று வாழ்நாள் முழுதும் போராடியவர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைய நாம் பேசும் கணினி தமிழ், மருத்துவ தமிழை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவிற்கு, ஏன் உலகத்துக்கே அறிமுகம் செய்தவர் தான் மணவை முஸ்தபா. அது மட்டுமல்ல, பிரிட்டானியா கலைக்களஞ்சியத்திலே தமிழில் புதுப்பித்த ஒரு குழுவுக்கு தலைமை தாங்கினார். சோவியத் யூனியன் அரசு வெளியிட்ட யுனெஸ்கோ கொரியர் என்ற இதழின் தமிழ் பதிப்பாசிரியராக இருந்திருக்கின்றார். 35 ஆண்டுகளுக்கு மேம்பாக அந்த அமைப்பிலே பணியாற்றி அவர் ஓய்வு பெற்றார். ஆக அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய அந்த மணவை முஸ்தபா அவரை பற்றி நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தமிழுக்கும் இஸ்லாத்துக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன தொடர்பு என்ற தலைப்பிலே கீழே நாம் பண்டைய அந்த கால அரசு அந்த கவிஞர்களை பற்றி, உமர் புலவர் போன்ற அந்த கவிஞர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளும் பொழுது சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்திருக்கின்ற நமது மணவை முஸ்தபா அவர்களை நீங்கள் அனைவரும் கூகுளில் நீங்கள் அதை என்ன சொல்வது பார்வையிட்டு அவருடைய அந்த சேவைகளையும் அவருடைய அந்த தமிழுக்கு தொண்டாற்றிய விஷயங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக நான் மீண்டும் இந்த மாணவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வதெல்லாம், ஆங்கிலம் படிக்க வேண்டும், மற்ற மொழிகளெல்லாம் படிக்க வேண்டும். அதே நேரத்திலே தமிழ் மொழியை நாம் நன்கு கற்றுத் தேர்ந்து தமிழ் மொழியிலே பேச கற்றுக்கொள்ள வேண்டும். வெளிநாட்டுக்கு சென்றால் கட்டாயம் ஆங்கிலம் தேவை. அது அலுவலக ரீதியாக இருக்கலாம். ஆனால் அங்குள்ள நிகழ்வு எல்லாம் ஒரு குடும்பமாக, ஒரு நட்பு வட்டாரத்துடனோ அல்லது ஒரு சமூக அமைப்புடன் சேர்ந்து இருக்கும் பொழுது அங்கு நீங்கள் தமிழிலே உரையாற்றினால், என்னதான் இந்த பெண் படித்து நீங்கள் நாளைக்கு உயரதிரியாக, நீங்கள் வெளிநாட்டுக்கு இந்தியன் கவுன்சிலராக, துணை தூதராக, அம்பாசடராக செல்லலாம். எல்லாரும் நல்லா படிச்சு நீங்க குரூப் 2 எழுதிட்டீங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு இந்தியாவிலேயும் உங்களுக்கு நல்ல அரசுடைமையான அந்த கலெக்டர் பதவி உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டுக்கு சென்றால் இந்திய தூதுவராக, துணை தூதரக அதிகாரியாக, அம்பாசடராக நீங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கின்றது. அதை மறந்து விடார்கள் அன்பு சகோதரிகளே.
நீங்கள் உங்களுடைய படிப்பை +2 முடித்தவுடன் கல்லூரியில் சேர்ந்த பிறகு பொது அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். அந்த பொது அறிவின் மூலமாக நீங்கள் குரூப் 2 ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் போன்றவற்றை தேர்வுகளை நீங்கள் எழுதினால் வெற்றி பெற்றால் உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பிலும் பணி கிடைக்கும், வெளிநாட்டிலும் பணி கிடைக்கும். அப்படி வெளிநாட்டிலே பணி கிடைக்கும் பொழுது நீங்கள் அங்கே தமிழிலே உரையாற்றும் பொழுது அங்கு வசிக்கின்ற தமிழர்கள் மிகவும் சந்தோஷமடைவார்கள், பாராட்டுவார்கள், பெருமைக்குள்ளாவீர்கள். அப்படிப்பட்ட தமிழனுடைய தொன்மையான தமிழனுடைய இந்த நிகழ்விற்கு என்னையும் அழைத்து பேச வைத்த அன்பிற்குரிய நண்பரும் இந்த பள்ளியினுடைய முதல்வருமாகிய SA காஜா ஷெரீப் அவர்களை பாராட்டி மகிழ்ந்து இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டதற்காக வல்ல இறைவனுக்கு எனது நன்றியை கூறி இந்த உரையை நிறைவேற்றுகின்றேன்.